அடுத்த உபதலைப்பு தன் உணவை தானே செய்து கொள்வது. ஆகாரத்தோடு சம்பந்தப்படுபவர்களின் சுத்தத்தை பற்றியும் சொன்னேன். சம்பந்தப்பட்ட விவசாயி, வியாபாரி ஆகியவர்களின் பரிசுத்தத்தை நாம் கவனிக்க முடியாவிட்டாலும் பண்ணி போடுபவர்களின் தன்மையையும் அவசியம் கவனிக்க வேண்டும் என்றும் சொன்னேன். இதனால்தான் ஹோட்டல் கூடாது, ஹாஸ்டல் கூடாது என்று சொல்கிறேன். அகத்தில் கூட தாயாரோ சம்சாரமோ பண்ணி பரிமாறினால் தோஷமில்லை என்று வழக்கம் இருந்தாலும் நமக்கு நல்ல ஆத்மாபிவிருத்தி ஏற்பட வேண்டுமானால் சாப்பிடுகிற ஆகாரம் நன்றாக தெய்வ சம்பந்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆதலால் மற்றவர்கள் எவரும் அப்படி தெய்வ நினைப்போடு தான் சமைத்து போடுவார்கள் என்ற நிச்சயமாக வைத்துக்கொள்ள முடியாததை முன்னிட்டு வேறே யாரையும் எதிர்பார்க்காமல் அவரவரும் தன் சாப்பாட்டை தானே தயாரித்து சாப்பிட வேண்டும் என்று முடிவாக உத்தரவு போடத்தான் இத்தனையும் சொன்னேன். ஸ்வயம்பாகம் என்பதாக இதை விசேஷித்து சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்வயம்பாகத்தை தான் இப்போது முக்கியமான டாப்பிக்காக எடுத்துக்கொள்ளப் போகிறேன். அமிர்ததாரை தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரிவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரிவாடி போற்றி.